வணக்கம் மக்களே. ஜீரக சம்பா அரிசியில் 1 கிலோ மட்டனை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் நான் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மட்டன் பிரியாணி குழையாமல் உதிரியாக அடி பிடிக்காமல் வரும். சரி வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் அளவு ரொம்ப முக்கியம். நம்ம கேக் எப்படி கரெக்டாக அளந்து சேருமோ அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பிரியாணிக்கு அளந்து செஞ்சிங்கன்னா குழையாமல் அடி பிடிக்காமல் உதிரியாக வரும். ஸோ நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். நான் மட்டன்லேயே பார்த்திங்கன்னா ஷோல்டர் பீஸ், அந்த ஷோல்டர் பீஸ்க்கான மட்டனை வாங்கி அதை பிரியாணி கிட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் சொல்லி அவங்கக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1 கிலோ மட்டனுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசி எப்போ ஊற வைக்கணுன்னா, நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறப்போ கரெக்டாக அரிசி ஊற வச்சிங்கன்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு நல்ல பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 400 கிராம் அளவுக்கு ஆனியன், வெங்காயம் அதை கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பிரிஞ்சி இலை அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 ml அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 200 ml தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய மட்டனில் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேட் நிறைய இருந்ததுனால 200 ml தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் மிக்சர் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆனியனை வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஆனியன். இப்போ வதங்கின ஆனியனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆனியனும் புதினாவும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்திருக்கேன். 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு அது மாதிரி எடுத்து இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது காரம். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணாவே போதும். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக தெரியும். அண்ட் இது கூட நான் இப்போது தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 400 கிராம் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய், நான் சைஸ் மெல்லிசாக காரம் கம்மியான பச்சை மிளகான்றதுனால 6 ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல காரமான பச்சை மிளகாவாக இருந்தால் 3லேருந்து 4 போதும். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 250 ml அளவுக்கு தயிர், ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டாட்டா சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு டாட்டா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் உங்களுக்கு சாஃப்டான மட்டன் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் மட்டன் நார்மலாக வேக வைக்காத மட்டனே இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு நம்ம 1 லிட்டருக்கு மட்டனுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே தண்ணியை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி
ஆட் பண்ணலை. அண்ட் இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஆவி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் டு லோ அதுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மட்டனை குக் பண்ண விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டனில் வந்து இந்த பிரியாணிக்கான மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ மட்டனை எவ்வளோக்கெவ்வளோ லோ குக்கில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ சாஃப்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் தள்ளி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை நல்லா தண்ணிலாம் இருத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 அரை பதம் வரைக்கும் நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கிளறாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அரிசி வந்து அடி பிடிச்சிரும். அதால் வெந்த அரிசியை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் லெவலுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவலான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்த பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பதத்தில் செஞ்சோம்னா கண்டிப்பாக பிரியாணி வந்து அடியும் பிடிக்காது. அதே மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கும். அண்ட் மட்டனும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நான் இன்றைக்கி பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு பாயில்டு எக் அண்ட் தயிர் பச்சடி தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த காம்போ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வீட்டில் எல்லாருக்குமே பிரியாணி பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.